வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான செல்ஃப் பார்க்க போறோம். உயரமான செல்ஃபும் அப்புறம் நீட்டமா இருக்கிற மாதிரியான செல்ஃபும் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கலாங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெண்டு செல்ஃபுமே நாங்க வீட்டில் ஆசாரி வச்சு தான் செஞ்சோம். இப்போ இந்த நீட்டமான செல்ஃப் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 6 அடி, அகலம்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடி. அதாவது ஒவ்வொரு போர்ஷனுக்கும் நான் சொல்கிறேன் அகலம். ஹைட் வந்து 2.25 அடி. இதை நாங்கள் 4 போர்ஷனாக தடுத்துருக்கோம். நடுவில் வந்து 3 ட்ரா வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து ட்ரா ஒன்று போதுன்னா அதையும் செல்ஃபாக மாற்றிக்கலாம். இல்லை ட்ராவே வேணான்னா எல்லா இடமும் செல்ஃபாக கூட மாற்றிக்கலாம். இதனுடைய மேல் பகுதியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டிவியோட செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுக்கலாம், ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 போர்ஷனும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 பார்ட்டிஷன் வர மாதிரி நாங்கள் தடுத்துருக்கோம். 3 பார்ட்டிஷன் கூட போட்டுக்கலாம், பட் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால 2 பார்ட்டிஷன் போட்டிருக்கோம். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புக்ஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரா இருக்குது. அதில் ஸ்டேஷ்னரி ஐட்டம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது முக்கியமானதும். கடைசி இதில் நாங்கள் ஆல்பம்லாம் வச்சுருக்கோம். கபோர்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான கபோர்டு. அகலம் வந்து கம்மி, ஆனால் உயரம் வந்து 8 அடி இருக்குது. அகலம் வந்து 1.5 அடி இருக்குது. 8 அடிங்கிறது ரொம்ப உயரம் தான், பட் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 6 அடி கூட வச்சுக்கலாம். இந்த 8 அடியை வந்து நாங்கள் 3 போர்ஷனாக தடுத்துருக்கோம். ஒவ்வொரு போர்ஷனும் 2.5 அடியாக இருக்குது. கீழே கொஞ்சம் ஹைட் இருக்குது. அதை சேர்க்கும் போது 8 அடி ஆயிடுது. மேல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது. எனக்கு எட்டாது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடு போர்ஷனில் நான் வந்து மளிகை சாமான் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து நாங்கள் 2 போர்ஷனாக தான் தடுத்துருக்கோம். பட் ஒரு போர்ஷனில் சின்னதாக ஒரு தட்டு வச்சுருக்கோம். அதாவது உள்ளடங்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கைவிட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ நாங்கள் 2 பார்ட்டிஷன் தான் இருக்குது. மேல் பார்ட்டிஷனில் ஒரு சின்ன தட்டும், அது மாதிரி கீழ் பார்ட்டிஷனில் ஒரு சின்ன தட்டும் வச்சுருக்கோம். அப்போ நமக்கு பொருளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கீழே இருக்க போர்ஷன் அதையும் வந்து 2 பார்ட்டிஷன் வச்சுட்டு மேல் பார்ட்டிஷனில் வந்து சின்ன தட்டு வச்சுருக்கோம். நான் சோப் ஐட்டம்லாம் அதில் வச்சுருக்கேன். அடுத்து கீழே இருக்க பார்ட்டிஷன் வந்து நான் தடுக்கலை, சின்னது வச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பொருளெல்லாம் வச்சுக்கலாம். அதனால் நான் அப்படியே அதை ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு வைக்கலை அதில். ஸோ இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற கபோர்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சின்ன இடம் தான் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி ஹைட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த 2 கபோர்ட் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. இது அகலம்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சில் வந்து 16 இன்ச்சு, இல்லைன்னா 1.25 அடின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளார எவ்வளோ இருக்குன்னா அதுவும் 16 இன்ச்சு அந்த டெப்த்து. ஹைட்டு வந்து ஒரு போர்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.